கழுத்து நிறையா நகையை போட்டு வருவான்னு பார்த்தா பெருங்கைய வீசிட்டு வந்திருக்கா. இவ தான் வீட்டு மகாலட்சுமிக்கு விளக்கேற்ற போறாளோ? உள்ள வாங்க மருமகளே. கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லாதவ காலை எடுத்து வைக்கும் போதே ஆரத்தி அணைஞ்சிருச்சு. இந்த என்னென்ன நடக்க போதோ தெரியல இந்த வீட்டுக்கு. என்னம்மா, உங்க வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்ட போல, இங்க வந்து மகாராணி மாதிரி இருக்கலாம் நினைச்சியா? என்னம்மா பாத்திரம் தேய்க்கிற? இன்னும் நல்லா தேய். அந்த நெய் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? நெய் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க வீட்டுல பழைய கஞ்சி குடிச்சு வளர்ந்தவ தானே நீ? இதுவே உனக்கு அதிகம். நெய் என் பிள்ளை மத்தியானம் சாப்பிட வருவான், அவனுக்கு வேணும். நெய் இல்லாம என் பிள்ளை சாப்பிட மாட்டான். பாரு, அவளும் தான் இருக்கா. வந்த இடத்துல 10-15 பவுன் நகையை போட்டிருக்கா. நீயும் தான் இருக்க. என் பையன் காசுல எடுத்த பழைய துணியை போட்டுட்டு இருக்க. அது தமிழ் வருஷம். அதுவுமா என் கண்ணு முன்னாடியே இருக்காத. எழுந்துச்சு போய் தொலை. அக்கா, என்னக்கா அது? உன் மவுனுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் வீட்டில் விசேஷம் எதுவும் இல்லை போல இருக்குது. என்னாச்சு? ஆமா அபி, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வந்தா. சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு வாரிசு பெற்று கொடுக்க கூட வக்கு இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்து. அம்மாடி, பார்க்கறதுக்கு மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. அடுத்து நீ வந்து வளையல் போடுவா. ஏய் நில்லடி. நீ போய் சந்தனம் வச்சா அந்த குடும்பம் விளங்குமா? ஓ சாபம் அந்த குழந்தைக்கு பாதிக்கணுமா? கேண்டி, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இவளே புள்ள இல்லாம தருத்திரியம் பிடிச்ச மூஞ்சியோட இருக்கிறான். இவன் உனக்கு மகாலட்சுமி மாதிரி தெரியுதோ? வேலை பாரு. மா, நீலாம் ஒரு பொம்பளையா? உன் மருமகளை பார்த்து நீ இவ்வளவு கேவலமா பேசுற? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சே, நீ வா திவ்யா. கொண்டடி, குழந்தைங்க தொடாதன்னு சொல்லியிருக்கடி. அதுக்கு சந்தோஷத்துல நீ நடி கண்ணை வைக்கிற. அடுத்து உன் குழந்தைங்கனால சந்தோஷமா இருந்துட்டு போகுது. அது உனக்கு பொறுக்கலையா? போடி உள்ள. அம்மாடி, திவ்யா, திவ்யா. என்னத்த? என் சொந்தக்கார பொண்ணு ஒரு வகையில் எனக்கு மகமுறை தான். அவளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவளுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலேயே 2 குழந்தைங்க. இப்போ திரும்பவும் கன்சீவாக இருக்கா. நீ வரியா? அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உனக்கு ஒரு தடவை பார்த்துடலாம். சரி வரேன். ஆனால் உங்கள் பையனும் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. என்னடி சொல்ற? என் பையனுக்கு என்ன குறை? உனக்கு தான் குறையா இருக்கும். அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை.
அதான் நானும் கேக்குறேன். அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்ல? ஒரு பேச்சுக்காவது உங்க பையனை வந்து செக் பண்ணி பார்க்கவான்னு கூப்பிடுறீங்களா? என்ன மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, உங்க பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு அப்படின்னு உங்க கிரீட இறங்கிற போதான்னு கேக்குறேன். என்ன தைரியம் உனக்கு என் பையனை குறை சொல்ற? உங்க பையங்கிறனால உங்க பையன் மேல எந்த தப்பு இல்லைன்னு ஆயிடாது. உங்க பையன் ஒன்னும் தெய்வ பிறவியோ இல்ல கடவுளோட அவதாரமோ கிடையாது. அவரும் சாதாரண மனுஷன்தான். ஃபர்ஸ்ட் உங்க பையன்கிட்ட கேளுங்க, அவர் வரேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடாமே நான் வரேன். அடியே அடியே, உழுப்ப பத்தியா? இல்ல என் பையன் கொடுக்குற இடம் அவனு பேசிக்கிறேன். திவ்யா, ஏத்த கூப்பிட்டீங்களா? மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாட்டு மருந்து கொடுத்தாரு. இதை குடிச்சா வயிற்றுல புழு பூச்சி தங்குமா. இதோட உன் அழுக்கெல்லாம் போகட்டுமா? இந்த கஷாயத்தை குடி. இதை குடிச்சாலாவது உன் மலட்டு தன்மை இதோட போகுதான்னு பார்ப்போம். இதை குடி. வேணாத்த. இதை குடிமா. இந்த ஒரு தடவை குடி. வேணாத்த. அடி அறிவு கட்டவளே, இது எவ்வளவு காசு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? இப்படி பண்ணிட்டு என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது என்ன பண்றவங்க யோசிச்சுதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? பாவா, அவளை இன்னும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவ நீ? நீ ஒரு பொம்பளை தானே. ஒரு பொண்ணுக்கு இப்படி இருக்குன்னா அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு அதெல்லாம் கேட்கறது இல்ல. எவனோ ஒருத்தன் என்னத்தையா கொடுத்துனான்னு கண்ட கொண்டு வந்து வாயில ஊத்துறியே. என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா யார் பாப்பா? நீ பாப்பியா இல்ல உங்க அப்பா வந்து பாப்பானா? போனா போது அம்மா தானே பொறுமையா இருக்கலாம் பார்த்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ? டேய், பொண்டாட்டிக்காக பெத்த அம்மா இப்படிதான் பேசுவியா? பின்ன இவளுக்கு அந்த வீட்டுல பேசுறதுக்கு வேற யார் இருக்கு? உன் பொம்பளை பொறுக்கி தம்பியும் ஓடி போன உன் மகனுமா இருக்கானுங்க. இவ என்ன நம்பி எனக்காக என் கூட இந்த வீட்டுக்கு வாழதான் வந்திருக்கா. பக்கத்து வீட்டுல போய் பொறணி பேசிட்டு இருக்கிய அந்த பொம்பளைங்க நம்பி ஒண்ணும் வரல, புரியுதா? என் பொண்டாட்டிய பத்தி பக்கத்து வீட்டுல போய் ஒரு பொம்பளை கிட்ட அசிங்கமா பேசுறிய, அவ என்ன யோக்கியமா? அவ மகன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவ போற பக்கம்லாம் ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு என் பொண்டாட்டிய பத்தி அவளுகிட்ட தப்பா அசிங்கமா பேசிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? யார பத்தி யாருகிட்ட போறீங்க பேசிட்டு இருக்க? டேய், நீ ரொம்ப பேசுறடா. எனக்கு என்ன தலையெழுத்தா உன்கிட்ட வந்து இப்படி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கானு? அம்மா தானே இத்தனை நாளா பொறுத்து போயிட்டு இருந்தேன். என்ன இப்படி பேச வச்சது நீதான், நீ மட்டும்தான். இதப்பா, எங்களுக்கு குழந்தை எப்படி பெத்துக்கணும், எப்ப பெத்துக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இதே சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த. ஒண்ணு நாங்க தண்ணி கொடுத்துட போயிடும், என்ன ஒன்னே முதியோர் சேர்த்து போயிட்டே இருப்பேன். திவ்யா, ஆமா, பிரச்சனை எனக்கு தான். அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் டே நைட்டா ஒர்க் பண்ணதுனால ஓவர் டிப்ரெஷன்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. பயப்படாத, நான் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நாங்க பார்த்து பண்ணி முடிவு எடுத்துக்கிறோம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் எங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கு, போதும். கடவுளே, என் பையனை நம்பி என் வீட்டுக்கு வந்த மருமகளை ஒரு அம்மாவா நான் பார்த்துருக்கணும். அதை விட்டு நானும் மற்றவங்கள மாதிரி அசிங்கமா பேசிட்டேன். என் வீட்டுக்கார என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் பையனை உயிரை வளர்த்தேன். அன்னைக்கு அவன் எதிர்த்து பேசினோடனே என் மனசு அவ்வளோ வலிச்சுது. இவ சின்ன பொண்ணு, அது குழந்தை இல்லாம எவ்வளோ தவிச்சிருப்பா. இவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இவகிட்ட நான் இப்படி நடந்துகிட்டதை நினைச்சா
என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. என் மருமகளுக்கு நான் என்ன பண்ணாலும் ஈடாகாது. நான் பண்ணது சின்ன தப்பு இல்லை. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு அப்பாவி சின்ன பொண்ணுக்கு நான் பண்ணது பெரிய பாவம். எந்த ஒரு மாமியாருமே தான் மருமகளுக்கு செய்யக்கூடாத துரோகம். இந்த பாவத்துக்கு நீ எந்த தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். என் மகனுக்கோ என் மருமகளுக்கோ உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கோ எந்த பாதிப்பையும் கொடுத்துறாத கடவுளே. நீங்க தான்ப்பா காப்பாத்தணும். அம்மா, சொல்ற சத்யா, அது ஒரு 2 பேரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நாங்க தனியா போறோம். என்னடா சொல்ற? ஆமாம்மா, என் ஆஃபீஸ் இருக்க ஏரியாலே தனியா வீடு பார்த்துருக்கோம். அதான் நாங்கள் அங்கே கிளம்புறோம். யாருக்குமே பாரமா இல்லாம. அதனால உன்னை தனியா விட்டு போறேன்லாம் நினைக்காத. மாசம் மாசம் அக்கௌண்ட்டுக்கு 15,000 பணம் போட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உன் செலவுக்கு வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். டேய் தம்பி, மன்னிச்சிருடா. நான் பண்ணது தப்பு தான், சரின்னு சொல்லல. அதுக்காக அம்மா விட்டுட்டு போயிடுவீங்களா? அம்மாடி, நீயாவது உனக்கு எடுத்து சொல்லுமா. நான் பண்ணது தப்பு தான். மனசளவில் என்னால் ரொம்ப முடியல. நாங்கள் கொஞ்ச நாள் தனியாக இருக்கிறது தான் நல்லது அத்தை. எங்களை தயவு செஞ்சு தடுக்காதீங்க ப்ளீஸ். என்னை விட்டு போகாதம்மா. தம்பி, விட்டு போகாதீங்கடா. டேய் தம்பி, கேளுடா. அம்மா விட்டு போகாதடா. தம்பி, அம்மாடி, அம்மாடி. என்னம்மா பார்க்குற? இது ஓ வம்சம்தாம்மா. என்கிட்ட இருக்க கொரோனால இவ வேறவன் கூட போய் பெற்றுக்கிட்டான்னு நினைக்க போறேன். நீ யார் முகத்துல முழிச்சா தர்த்துறோன்னு சொன்னியோ அவளோட ரத்தம். என் ரத்தம் நம்ம வம்சத்தோட ரத்தம். இத்தனை வருஷம் நீ யார மலடின்னு சொன்னியோ அவளும் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாயாகிட்டான். குறை என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சும் நீ திட்டினலாம் தன்னால அவ தாங்கிட்டாளே, அது காரணம் என்ன தெரியுமா? நீ மாமியார்ன்றதுனாலையும் என்னைக்காவது ஒரு நாள் என் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அன்னைக்கு உன் முன்னாடி இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டணுங்கிறக்கா மட்டும்தான். என் பேர பிள்ளை ஒரு தடவை தூக்கிட்டுமா. என் பிள்ளை தொடாதீங்க அத்தை. உங்க கேவலமான வார்த்தைங்களோட கரை என் பச்சை குழந்தை மேல பற்ற போகுது. குழந்தை பெத்துக்கு கூட வக்கில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்ன நீங்க என்னைக்காவது ஒரு நாள் மலடி பெத்த குழந்தை தானன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் வெறும் கையோட வந்தேன்னு ஒரே காரணத்துக்காக என்னை தேளு கொட்டுற மாதிரி கொட்டி விஷத்தை கக்குனீங்கல்ல, அப்ப தெரியலையா உங்க வீட்டு வாரிசு நான் சுமக்க போறேன்னு? இவரு மேலதான் குறைன்னு தெரிஞ்சும் மாமியாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பேசுறதெல்லாம் வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன்ல, அப்ப தெரியலையா உங்க வீட்டு வாரிசு நான் சுமக்க போறேன்னு? அம்மா, இத்தனை வருஷமா நீங்க இவளுக்கு பண்ண கொடுமைய இவ தாங்கிட்டது காரணம் நீங்க இல்ல, எனக்காக. எல்லா கொடுமையை சகிச்சுக்கிட்டு மரியாதை இல்லாத அந்த நரகத்திலையும் இவளை மருமகளா இல்ல, அட்லீஸ்ட் மகளா கூட மதிக்காத, ஒரு பொண்ணா கூட மதிக்காத உங்ககிட்டையும் என் குழந்தைய வளர்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி வளர்ந்தாலும் அது எங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்காது. அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்கறது ஈஸி, ஆனா அந்த காயம் ஆறுறதா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டைமும் கத்தி எடுத்து கையை கிழிச்சிட்டு மன்னிச்சிரு நீங்க வேணா சொல்லலாம், அத்தைங்கிறதுக்கு நானும் மன்னிச்சிடலாம். ஆனா அந்த காயம்தான் ஆறிடுமா, இல்ல அந்த வலியத்தான் தாங்க முடியுமா? என் புள்ள பெரியவனானதுக்கு அப்புறம் நீங்க எப்ப இவனுக்கு நல்ல பாட்டின்னு எனக்கு தோணுதோ அப்ப வந்து இவனை உங்க மடியில போடுறேன். எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது நிம்மதியா வாழ்ந்துட்டு போறோம்.